திருப்பிரியன், இப்போ இந்த நடைமுறை சிக்கல்கள் அப்படின்றதும் ஒரு சில தவறுகள் அப்படின்றதும் மிகைப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறது என்ற கருத்து தான் திரு ரமேஷ் சேதுராமன் சொல்றாரு. அதனால தான் அந்த அடிப்படையில் தான் எஸ்ஐஆருடைய எதிர்ப்பை பார்க்கணுமா? இல்லை, அதாவது அடிப்படையாக 2 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இந்த சிறப்பு சீர்திருத்தம்ன்றது 8 தடவை நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் பாஜக ஆட்சியில் அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் அது குடிமகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிட்டிசன்ஷிப்போடு லிங்க் பண்ணுறாங்க. அது ஒரு தனி ப்ரொசீஜர். சிஏ கீழே நீங்கள் தனி ப்ரொசீஜர் இருக்குது. மொத்தம் என்ஆர்சியில் நேஷனல் பாப்புலேஷன் லிஸ்ட்டில் சேர்க்கணுமா இல்லை என்ஆர்சியில் சேர்க்கணுமான்றதெல்லாம் தனி ப்ரொசீஜர். அதை என்ன பண்ணுறாங்க, இதோடு சேர்க்குறாங்க. அங்கே பீகாரில் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு வாக்காளரையும் அவங்க எப்படி அணுகினாங்கன்னா, அவன் சிட்டிசன் இல்லை அப்படின்ற முறையில் தான் அணுகுறாங்க ஆக்சுவலாக. அப்போ அவன் சிட்டிசன் இல்லைன்னு அணுகும்போது அவன் சிட்டிசனுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுறான். அதுதான் பீகாரில். அதுவும் பீகாரில் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, பாஜக ஆட்சியில் நம்மளை எப்போதுமே ஒரு மாதிரி ஓரவஞ்சனையாக தான் நடத்துகிறாங்க, ஸோ நம்ம ஓட்டெல்லாம் பிடிங்கிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. 7.5 கோடி மக்கள், எங்கேயாவது 6.5 கோடி, அங்கே 7.5 கோடி மக்கள், 7 கோடியே 40 லட்சம் மக்கள் பீகாரில். 7 கோடியே 40 லட்சம் வீட்டுக்கும் இந்த பிஎல்ஓ போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக கிடையாது. பீகாரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட கேட்டேன், அப்படி யாருமே எங்கள் வீட்டுக்கு வரலன்றாங்க. ஒரு கிராமத்தில் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த கட்சிக்காரன் பிஜேபியோ ஆர்ஜேடியோ சொல்கிறத கேட்டுட்டு டக்குன்னு அந்த பிஎல்ஓ டிக் பண்ணிட்டு போனாரே தவிர ஒன்றுமே எந்த வீட்டுக்கும் விசிட் பண்ணலன்னு பல கிராமங்களில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இப்போ ஒரு ஆர்டிக்கல் கூட வந்தது. பல கிராமங்களில் பிஎல்ஓ விசிட்டே பண்ணல. அங்கே இருக்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் முதல்ல என்ன தெரியுமா, அங்கே எலெக்ஷன் கமிஷன் பண்ணாங்க, டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு டாக்குமெண்ட் வேண்டான்னாங்க. இப்படி கன்ஃபியூஷன். அந்த டாக்குமெண்ட்டுக்கு அலையிறதுக்கு அப்புறம் நீங்கள் 2004க்கு அப்புறம் நீங்கள் ஓட்டராக மாறினீங்கன்னா உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவோட பர்த்து, பிறந்த இடம், அந்த சர்டிஃபிகேட், அது இது என்னவெல்லாம் சொன்னாங்க. படிக்காதவங்க அவங்க அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த இடம் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்குள்ளே பெரிய பிரச்சனையாக போயிடும். கடைசியில் அது அவங்களால பல பேரால் முடியல. 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கினீங்க. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ உங்களை எலெக்ஷன் கமிஷன் போட்டு வளைச்சி கொண்டு பார்த்து ஏதோ பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கடைசியில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் சட்டம் 324 படி தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துறதுக்கான உரிமையை படைச்சிருக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் தவறு செய்யுமானால் அதை தட்டி கேட்கிற உரிமை கோர்ட்டுக்கு இருக்குது. அந்த விஆர் கிருஷ்ணய்யர் 77 சொல்லிட்டு போயிருக்கார். தட்டி கேட்குற உரிமை இருக்குது. அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு சரியாக கேட்டுதான்னா கேட்டுது. ஆனால் அதுக்கே அல்வா கொடுத்தாங்க தேர்தல் கமிஷன். 65 லட்சம் பேரை நீக்கினீங்களே, மறுபடியும் 21 லட்சம் பேரை சேர்த்திங்க, 3,66,000 பேரை நீக்கினீங்க. அந்த பர்டிகுலர் செங்கன்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் இதுவரையும் கொடுக்கலங்க. இதுவரையும் கொடுக்கல. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு நீதிமன்றமே வாயை மூடிக்கிச்சு ஆக்சுவலாக. அப்போ யார் அவங்க எப்படி கொடுத்தாங்க? நீக்கின 65 லட்சத்தில் 21 லட்சம் பேர் சேர்ந்தாங்களா? அந்த நீக்கப்பட்ட 3,66,000 பேரில் நான் சொல்லக்கூடாது, அதில் 34% முஸ்லீம்ஸு. அதை ஏன் பிரிக்கிறோம்னா அது மாதிரி இருக்குது. பீகாரில் 18% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதெல்லாம் சந்தேகத்துக்கு கூறுவா இருக்கிற ஒரு விஷயம். பீகாரில் நடந்த விஷயம். ஏன்னா நீங்கள் அதை குடியுரிமையோடு பொறுத்து பார்க்குறீங்க. அதாவது எல்லாருமே இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாஜகவோட பொருத்தி பார்க்கப்படுவது எதனால? அதான், ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம்களை அவங்க அப்படி நடத்துறாங்கன்றதான் பாயிண்ட். வேற ஒன்று இல்லை. அவங்கள ஓட் பேங்க் முஸ்லீம் ஓட் பேங்க் உங்களுக்கு ஓட்டு போடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள ஊடுருவல்காரர்கள் சொல்லி அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த நம்பிக்கையில்லாத தன்மை இஸ்லாமியர்களுக்கு பாஜக மேலே நம்பிக்கை இல்லாத தன்மை. பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் மேலே அவங்க ஓட்டெல்லாம் ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு தான் போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்துக்களோட ஓட்டும் பறி போயிருக்கு, முஸ்லீம்களோட ஓட்டும் பறி போயிருக்கு. 65 லட்சத்தில் எல்லாமே முஸ்லீம் சொல்ல முடியுமா? இந்துக்கள் ஓட்டும் பறி போயிருக்கு. செத்து போனவங்களாக இருக்கலாம், இல்லை மைக்ரேட் ஆகி போனவங்களாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதனால் அங்கே பீகாரில் நடந்த விஷயங்கள், அது தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தை, சுப்ரீம் கோர்ட்டை டபாச்ச விஷயங்கள், அல்வா கொடுத்த விஷயங்கள், இது பல விஷயங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற அதிமுக திமுக பாலிடிக்ஸில் இதை கொண்டு வேண்டாங்க. இது டெமோக்ரஸி பற்றின விஷயம். இது ஆக்சுவலாக டெமோக்ரஸியில் ஒவ்வொரு ஓட்டரையும் நம்ம சேர்க்கணும், நீக்கிறது முக்கியம் இல்லை. we have to include actually. அதுதான் ஒரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸியா இருக்கும். நீங்க இந்த சிட்டிசன்ஷிப்பும் இதுவும் இணைக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஒரு வாக்காளராக இருக்கிற பட்சத்துல அந்த நாட்டுடைய பிரஜையாக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்ப அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் தான். வாக்காளர்னா என்ன, யாருங்க இவன், இந்த இடத்துல இந்த இருக்கானா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவன் இங்கே இருக்கானா அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணுங்க, கொடுங்க. 8 தடவை எப்படி பார்த்தாங்க? 8 தடவை பண்ணலன்னு சொல்கிறாங்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போ இந்த பிரச்சனை வந்துதா? என்ன அமித்ஷா என்ன பேசினார்? ஊடுருவல்காரர்களை அடையாளம் கொண்டு வெளியேற்றுவோம். பீகாரில் எங்கே, வெஸ்ட் பெங்காலில் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது. அது வேறு விஷயம், அது தனி கதை. அது அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும் தனி கதை. பீகாரில் ஊடுருவல்காரர்களை அடையாளம் கொண்டு வெளியேற்றுவோம்னு சொன்னால்
பாஜகவை பொறுத்த மட்டும் மோடி அமித்ஷா தவிர மற்ற எல்லாருமே ஊடுருவல்காரர்கள் தான் இந்தியாவில். அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா, ஊடுருவல்காரர்கள் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க, வெளியேற்றுங்க. அது யாரும் வேண்டாம்னே சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கான ப்ரொசீஜரே தனி. அது இதுக்கும் இந்த அந்த குடியுரிமை சட்டத்தையும் நீங்கள் வந்து வாக்காளர் விஷயத்தையும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. அது இது அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, பாமரர்களை வந்து திசை திருப்புற ஒரு விஷயம். ஆக்சுவலாக குடிமகனாக இருந்தால் தானே ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குன்னா, அதை கேட்டால் மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்க கரெக்ட் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு இடத்துல ஒருத்தன் எவ்வளோ வருஷமாக ரெசிடெண்ட்டாக இருக்கான், கடந்த தேர்தலில் எங்கே ஓட்டு போட்டான், அந்த பாயிண்ட் தான். அந்த அட்ரஸ் ப்ரூஃபும் அந்த ஐடென்டிட்டி, ஆளோட ஐடென்டிட்டி தான் முக்கியமே தவிர குடியுரிமைன்றது என்டையர்லி டிஃபரெண்ட் ப்ராசஸ். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கீழே வருது. அது இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஜவஹர் அலி ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இல்லை பிரியன் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அவரை அப்துல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நீக்குங்க, போக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்திட்டாங்கன்னு தான் உண்மை. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், அதாவது நீங்கள் முடிக்க விடுங்க அட்லீஸ்ட். என்னென்னா, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் இங்கே நடந்து அதெல்லாம் இங்கே நடந்துடுமோன்ற பயம் காரணமாகத்தான் இந்த எதிர்ப்பு குரல் வருது. விஜய் இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்காரு? சிறுபான்மையினெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. ஜவஹர்லால் என்ன சொல்லுவார் தெரியாது. என்ன கேட்குறாரு? திமுக வந்து கபட நாடகம் ஆடுது, அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுங்கன்றார் விஜய். சிறுபான்மையோர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர் ஏன் சொல்கிறாரு? அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவரோட அறிக்கையை நீங்கள் பார்க்கணும். அவர் கலந்துக்கல கூட்டத்தில் அறிக்கையை பார்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. பீகாரில் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் பழைய குற்றச்சாட்டுகள், கோர்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்டு வேண்டாம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போகிறோம், டாக்குமெண்ட் வேண்டாம். நீங்கள் சப்போஸ் 2002, 2005 அப்புறம் நீங்கள் வாக்காளர் ஆயிருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோரோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு, பெற்றோர் பேர், அதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டா போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயும் பிஎல்ஓ வந்து வீட்டுக்கு வீடு விசிட் பண்ணுவாங்களான்னா அது வந்து இங்கே ஒரே நம்பிக்கை நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை ஏன் இருக்குன்னா, திமுக அதிமுக கட்சிகள் விஜிலண்ட்டாக இங்கே இருக்குது. அந்த கட்சிகளோட ஏஜென்ட்டுகள் விஜிலண்ட்டாக இருக்காங்க. அதனால் வந்து இங்கே அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல்மாலோ ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ இங்கே இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இந்த எஸ்ஐஆரை வரவேற்க வேண்டிய நிலையில் இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, திரு ஜவஹர் சொல்லுங்கள். அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலை, எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு நிலை. அவர்கள் ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வந்து எஸ்ஐஆர் வேணும், அது வேணும், இது வேணும் எல்லாம் கேட்பார்கள். நான் கேட்குறேன், நான் சொல்கிறது வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் மக்களை பயமுறுத்துறீங்க. மக்களை பயமுறுத்தி நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒருவருக்கு 2 ஓட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஜனநாயக ரீதியில் 1 ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும் போது இது குடியுரிமை சட்டத்தை சார்ந்து இருக்குதுன்ட்டு எந்த விதத்தில் குடியுரிமை சட்டத்தை சார்ந்திருக்கு? குடியுரிமை சட்டத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு தெளிவுபடுத்தணும். ஒன்று. 2 அந்த அர்ச்சனா பட்நாயக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2005